ராணா குருவிக்கு 2, 3 நாளா பயங்கரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ராணா குருவியால இப்ப பேசக்கூட முடியல. அது கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா, காய்ச்சலால அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் இன்னும் டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போகாம இருக்கீங்க? பியூட்டி, நம்ம காட்டுல டாக்டர் கிடையாது. நான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த காட்டுக்கு வந்ததுலேருந்து டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இப்படி பறவைங்களுக்கு தேவையான முக்கியமான எதையுமே பார்த்ததில்ல. அம்மா, ஆனா பாட்டி இருக்கிற சுந்தரவன காட்டுல ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இப்படி எல்லாமே இருக்கு. நாம அப்பாவை அங்க அழைச்சிக்கிட்டு போகலாமா? பியூட்டி, 2 நாளா மழை பெய்யறது உனக்கு தெரியாதா? இந்த மழையில உங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு போனா அவருடைய நிலைமை இன்னும் மோசமாயிடும். அம்மா, அப்படின்னா இருங்க. கால் அங்கிள் கிட்ட ஆட்டோ ரிக்ஷா இருக்கு. நான் போய் அவரை அழைச்சிக்கிட்டு வரேன். இல்லை பியூட்டி, வெளியில காற்றும் மழையுமா இருக்கு. அதனால நீ வீட்லயே இரு. நான் போய் காலமினல் ஆட்டோ ரிக்ஷாவை எடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க அப்பா பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கோங்க. நான் போய் ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு வீட்டை விட்டு வெளியே பரம்பிக்கோச்சு. காலங்கள், காலங்கள், சீக்கிரமா கதவை திறங்க. ஒரு முக்கியமான விஷயம். யாரு இந்த சமயத்துல வந்து தொல்லை பண்றது? மழை பெய்யுற சமயத்துல கூட நிம்மதியா படுத்து தூங்க முடியல. காலுஜி வாசல்ல போய் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. கோரி, என் உடம்பு ரொம்ப களைச்சி போயிருக்கு. இவ்வளவு நேரம் ஆட்டோ ஓட்டிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வந்த. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. பிறகு கோரிக்கா கதவு திறந்துட்டு வெளியே வந்துச்சு. ஆமா, நீ எதுக்காக இந்த நேரத்துல வந்து தொல்லை பண்ற? கோரி ஆண்டி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்கள சுந்தரவன காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். காலங்கில ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வர சொல்லுங்க. என்னது, சுந்தரவன காட்டுக்கு போகணுமா? கால் அங்கிள் நாள் பூரா ஆட்டோ ஓட்டிட்டு வந்து இப்பதான் படுத்து தூங்குறாரு. யாரு வந்து எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாரு. அதனால என்னோட தூக்கத்தை கெடுக்காம இங்க இருந்து கிளம்பு. இப்படி சொல்லிட்டு கோரிக்கா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாத பியூட்டி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. பியூட்டி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்து கோரிக்காகவும் காலுக்காகவும் நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி சொன்னுடனே அதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா, நீங்க படுத்து தூங்குங்க. காலையில கண்டிப்பா மழை விட்ட உடனே நாம அப்பாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்படி பேசிக்கிட்ட எல்லாரும் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஊட்டி காலையில கனி வச்சப்ப சோனா குருவி அழுதுகிட்டு உட்கார்ந்து வந்தது. ஏன்னா அந்த சமயத்துல ராணா குருவி இந்த உலகத்தை விட்டே போயிருந்தது. கொஞ்ச நேரத்துல இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்ட எல்லாம் பறந்து சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. சோனாவுக்கு இது ரொம்ப சோகமான விஷயம். நம்ம காட்டுல மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தா ராணா குருவிக்கு இந்த முடிவு வந்திருக்காது. ராணா குருவிக்கு வந்த முடிவு மாதிரி இன்னும் நம்ம காட்டுல எத்தனை பறவைகள் இறக்க போறாங்கன்னு தெரியல. அது நினைச்சாலே பயமா இருக்கு. பியூட்டியால அப்பா இறந்ததை தாங்கவே முடியல. அதுவும் இந்த காட்டுல ஒரு டாக்டர் இல்லாததால அப்பா இறந்து போயிட்டாங்கிற விஷயம் அவரோட மனசு ரொம்பவும் பாதிச்சது. அம்மா, நான் பெரியவளானதும் டாக்டர் வேலை பார்க்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம காட்டுல மருத்துவ வசதி இல்லாம யாரையும் சாக விட மாட்டேன். பியூட்டி, டாக்டர் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும். நீ படிக்கணும்னா பக்கத்து காட்டுக்கு தான் போய் ஆகணும். தினமும் உன்னால பக்கத்து காட்டுக்கு போய் வர முடியுமா? இது ரொம்ப கஷ்டமான காரியம். அம்மா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் படிச்சு டாக்டர் ஆகியே தீருவேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. ராணா குருவி இறந்த பிறகு மற்ற பறவைகளோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்ச சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டிய பக்கத்து காட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சது. பகலெல்லாம் நிறைய பேர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்த கலைப்புல சோனா குருவி படித்துட்டு பியூட்டி ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் கழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படியே காலங்கள் ரொம்பவும் வேகமும் ஓடிச்சு. ஒரு நேரம் சோனா குருவி எதிர்பார்த்தானவங்க வந்துடுச்சு. ஆமா, பியூட்டி இப்ப படிச்சு நீச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆனிடுச்சு. இப்படி டாக்டர் ஆன பியூட்டிக்கு நிறைய காட்டு அரசாங்கத்துல இருந்து டாக்டரா வேலை செய்ய அழைப்பு வந்துச்சு. ஆனா பியூட்டி எல்லா அழைப்பையும் நிராகரிச்சிருச்சு. இப்படி எல்லா அழைப்பையும் நிராகரிச்ச பியூட்டி அவனோட காட்டுல சின்னதா ஒரு கிளினிக் திறந்துருச்சு. சாகரண்ணா, எனக்கு 1 கிலோ மிட்டாய் கொடுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு உன்னோட வாழ்க்கையில? சாகரண்ணா, என்னோட பொண்ணு பியூட்டி அவன் நினைச்ச மாதிரியே டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு நம்ம காட்டுல ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கா. டாக்டர் இல்லாத காரணத்தால நம்ம காட்டுல எந்த பறவையோட உயிரும் போகாது. சோனா குருவி அது வாங்கிட்டு வந்த முட்டாய அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் கொடுத்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுல பயங்கரமா மழையும் காத்தும் வீச ஆரம்பிச்சது.
அந்த மழை நிக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு வாரம் பேஞ்சுக்கிட்டே இருந்தது. இதனால இந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகளுக்கு காய்ச்சல் வந்தது. இவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்த மாதிரி கோரிக்காகத்தோட கணவர் காலுக்காகத்தும் காய்ச்சல் வந்துருச்சு. காலுஜி, உங்களுக்கு காய்ச்சல் வந்து 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. நானும் என்னென்னவோ கஷாயம் வச்சு கொடுத்து பார்த்துட்டேன். உங்க காய்ச்சல் நிக்கவே இல்லை. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே பியூட்டி கிட்ட போய் அவளை இங்க அழைச்சிக்கிட்டு வரேன். கோரி, நீ இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பியூட்டியை போய் கூப்பிடுவ? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பியூட்டி ஒரு நாள் அவங்க அப்பாவை பக்கத்து காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்காக என்ன கூப்பிட வந்துச்சு. அப்ப நான் போகல. நான் மட்டும் அன்னைக்கு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிருந்தேன்னா ராணா குருவியோட உயிர் போயிருக்காது. காலுஜி, அதையெல்லாம் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. நாம செஞ்சது தவறுதான். இருந்தாலும் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பியூட்டியை எப்படியாவது இங்க அழைச்சிக்கிட்டு வருவேன். இப்படி சொன்ன கோரிக்காங்கும் பிறகு பியூட்டியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, சோனா, பியூட்டி, பியூட்டி, தயவு செய்து யாராவது வந்து கதவை திறங்க. கோரி ஆண்டி, என்ன விஷயம்? எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? பியூட்டி, காலங்களுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. சீக்கிரமா வந்து அவருக்கு என்னன்னு பாரு. கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே பியூட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம கோரிக்காகத்து கூட அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி கோரிக்காக வீட்டுக்கு வந்த பியூட்டி காலுக்காகத்தை நல்லா செக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த காய்ச்சலுக்கான மருந்து கொடுத்துச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் காலுக்காகத்துக்கு இருந்த காய்ச்சல் குறைஞ்சி காலுக்காக எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க 2 பேரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. பியூட்டி, நீ செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உங்க அப்பா உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்தோம் நீ எங்களுக்கு உதவி பண்ணிருக்க. காலங்கள், உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி அன்னைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்ப நான் எங்க அப்பாவை காப்பாத்த சொல்லி உங்க வீட்டு வாசல்ல நின்னு கண்ணீர் விட்டு அழுதேன். ஆனா அன்னைக்கு உங்களுக்கோ கோரி ஆண்டிக்கோ எங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்ல. அந்த கோவம் எனக்கு உங்க மேல ரொம்ப நாள் இருந்தது. ஆனா இப்ப நான் டாக்டர் ஆயிட்டேன். அதனால என்னோட சொந்த விருப்பு வெறுப்பை விட என் கடமை தான் முக்கியம்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். பியூட்டியோட பேச்சு கேட்ட காலுக்காகவும் கோரிக்காவும் அவங்களுக்குள்ள தலையை கழிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பியூட்டி அந்த காட்டுலயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்திலேயே குழந்தைகள் படிக்கிற ஒரு ஸ்கூலையும் திறந்துச்சு. பியூட்டியோட மனசுல சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு பத்திக்கிட்ட நெருப்பு இப்ப எரிமலை மாதிரி வெடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட மனசுல ஏதாவது ஒரு லட்சியத்தை அடையணும்னு உறுதி வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. அந்த காட்டுல இப்ப வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா செடிகள்லயும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி எல்லா மரங்கள்லயும் பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. அதனால அந்த காட்டுல இப்ப உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது. ஒரு நாள் சோனா குருவி தன்னுடைய குழந்தைகள் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தது. குழந்தைங்களா, இன்னைக்கு நீங்களும் என் கூட வாங்க. இப்ப நம்ம காட்டுல எல்லா விதமான பழங்களும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்களுக்கு விருப்பமான பழங்களை நீங்களே செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. அம்மா சொன்னது கேட்டுட்டு குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு அதை தான் சாப்பிட போறேன். நான் எனக்கு பிடிச்ச ஆப்பிள சாப்பிடுவேன். பிறகு இந்த 2 குழந்தைங்களும் பழங்களை சாப்பிடறதுக்காக தன்னுடைய அம்மா கூட பறந்து போனாங்க. காலுஜி, இந்த பகுதியில் உள்ள பழங்களை சாப்பிட எந்த பறவையாவது வந்துச்சுன்னா இன்னைக்கு வாயால பேசக்கூடாது. இந்த கம்பால தான் அடிச்சு விரட்டணும். கோரி, நீ கவலைப்படாத. இன்னைக்கு அடிக்கிற அடியில இந்த பகுதிக்கு இனிமே எந்த பறவையும் வராது. இங்க உள்ள எல்லா பழங்களும் நமக்கு மட்டும்தான். இந்த சமயத்துல பழங்களை தேடி பறந்து வந்த சோனாக்குடியும் அதோட குழந்தைங்களும் ஸ்ட்ராபெரி பழங்களை பார்த்துட்டு அங்க வந்து உட்கார்ந்தாங்க. இத பார்த்த காங்கள் 2 பேரும் உடனே கம்பு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. இங்க பாரு சோனா, இந்த இடத்துல உள்ள எல்லா பழங்களுமே எங்களுக்கு சொந்தமானது. அதனால தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காம உன்னோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. கோரியக்கா, என்னோட குழந்தைங்க ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஏன் இந்த பழங்களை நான் சாப்பிட மாட்டேனா? என்னோட கணவர் சாப்பிட மாட்டாரா? என்னமோ உன்னோட குழந்தைங்க மட்டும்தான் இந்த பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு அதிசயமா சொல்ற. சாப்பிட ஆசைப்பட்டா நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிடுறோம். அதை விட்டுட்டு எங்களை எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க?
இங்க பாரு பியூட்டி, வர வர உனக்கு வயசுக்கு மீறி வாய் வளர்ந்து போச்சு. ஏய் சோனா, உன்னோட குழந்தைய அதிகமா பேச வேண்டான்னு சொல்லு, இல்லன்னா இந்த கம்பால அது வாயிலேயே ஒண்ணு போடுவ. அம்மா, இந்த சுயநல மிகுந்த காகங்கள் கிட்ட இதுக்கப்புறம் நாம பேச வேண்டாம். வாங்க வேற எங்கேயாவது போவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு அங்கிருந்து கிளம்பி வேற பழங்களை தேடி போனாங்க. காலுஜி, தினமும் இந்த மாதிரி இந்த இடத்துல நின்னுக்கிட்டு வர்ற பறவைகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான காரியம். அதுக்காக இங்க இருக்கிற பழங்களை மத்த பறவைகளையும் சாப்பிட அனுமதிக்கணும்னு சொல்றியா? அப்படி இல்ல காலுஜி, இந்த பழங்களை எல்லாம் பறிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஸ்டாக் வச்சுப்போம். பிறகு தேவைப்படுறப்ப இந்த பழங்களை சாப்பிடலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு 2 கூடைகளை எடுத்துட்டு வந்து அங்கிருந்த எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களையும் கூடையில பறிச்சு போட்டு தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ராக்கி, நேத்து தான் நம்ம காட்டுல ஸ்ட்ராபெரி பழங்கள் பழுத்திருக்கிறத பார்த்தேன். வாங்க போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படியா? அப்படின்னா சாப்பிட்டு கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். இப்படி பேசிக்கிட்ட ராகிக்கிளியும் ரீட்டாக்கிளியும் பிறகு ஸ்ட்ராபெரி செடிகள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. ஆனா இவங்க அங்க போனப்ப ஸ்ட்ராபெரி செடிகள்ல ஒரு பழம் கூட இல்ல. ராக்கி, நான் நேத்து தான் பார்த்தேன். எல்லா செடிகள்லயும் நிறைய பழங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒண்ணு கூட இல்ல. ஒரே நாள்ல இந்த பழங்கள் எல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சிருக்க முடியும்? வா, யார்கிட்டயாவது போய் விசாரிச்சு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு சோனாக்குருவி வீட்டுக்கு போனாங்க. சோனா, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள்ல அவ்வளவு பழங்களும் எங்க தான் போயிருக்கும்? ரீட்டா, என்னோட குழந்தைங்க சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு அவங்கள அழைச்சிக்கிட்டு நேத்து தான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு பழத்தை கூட எங்களை சாப்பிட விடல. எல்லா பழங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லத வச்சு பார்த்தா ஒருவேளை எல்லா பழங்களையும் அவங்கதான் பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். அப்படி காகங்கள் எல்லா பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிருந்தா இன்னும் 2 நாள்ல அதை அவங்க கொண்டாந்து குப்பையில தான் கொட்டணும். ஏன்னா அந்த பழங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. ரீட்டா சொன்ன மாதிரியே காங்கள் வீட்டுல இருந்த அந்த பழங்கள் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கோரி, நீ இன்னைக்கு குளிச்சியா இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. காலுஜி, அந்த பேட் ஸ்மெல் என்கிட்ட இருந்து வரல. நாம பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் கெட்டு போயிடுச்சு. இதுல இருந்து தான் இந்த பேட் ஸ்மெல் வருது. அப்படியா? அப்படின்னா அதை முதல்ல கொண்டு போய் வெளியில கொட்டிட்டு வா. வீட்டுக்குள்ள உட்கார முடியல. காலுக்காக இப்படி சொன்ன உடனே கோரிக்காக அந்த ஸ்ட்ராபெரி பழங்களை கொண்டு போய் வெளியில கொட்டிடுச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்த ரீட்டாக்கிளி கோரிக்காகத்துக்கிட்ட போச்சு. கோரி, நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை. இந்த பழங்கள் செடியிலேயே இருந்திருந்தா நிறைய பறவைகள் தினமும் இந்த பழங்களை சாப்பிட்டு தங்களோட பசியை தீர்த்துப்பாங்க. ஆனா உங்களோட பேராசையாலும் சுயநலத்தாலையும் இப்ப இந்த பழங்கள் எல்லாமே கெட்டு போய் யாருக்கும் பயன்படாம போயிடுச்சு. ஏய் ரீட்டா, வாயை மூடிக்கிட்டு போ. அது எங்க இஷ்டம். எங்களுக்கு சொந்தமான பழங்களை நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதை யாரும் கேட்க முடியாது. ஒரு நாள் புறா கொய்யா பழம் சாப்பிடறதுக்காக கொய்யா மரத்துல போய் உட்கார்ந்தது. அது அந்த மரத்துல உட்கார்ந்தத பார்த்த உடனேயே காங்கள் அங்க வந்துட்டாங்க. காங்கள் அந்த பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு புறா கிட்ட சொன்ன உடனே புறாவும் அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிச்சது. இவங்க இப்படி கோவமா பேசுறத பார்த்த சோனாக்குருவியும் ரீட்டாக்கிளியும் உடனே அந்த இடத்துக்கு போனாங்க. இங்க பாரு புறா, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது. புறா, இந்த பழங்கள் நமக்கு தேவையே இல்ல. வா, நாம வேற எங்கேயாவது போய் உணவு தேடிக்கலாம். ஆமா புறாண்ணா, இந்த காங்களோட கெட்ட குணத்துக்கு நாம தண்டனை கொடுக்க வேண்டாம். அந்த இயற்கையே தண்டனை கொடுக்கும். இரவு புறாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனாக்குருவியும் ரீட்டாக்கிளியும் அடர்த்தியான காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இப்படி போனவங்க அங்கிருந்த ஒரு பெரிய வயதான மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. இவங்க போனப்ப அந்த மரம் தூங்கிக்கிட்டு இருந்தது. வயதான மரமே, இவங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நாங்க பெரிய கஷ்டத்துல இருக்கோம். எங்களோட துன்பத்தை நீங்க தான் சந்தோஷமாக்கணும். இவங்க இப்படி பேசின உடனே அந்த வயதான மரம் கண்ணு வச்சு இவங்கள பார்த்துச்சு. பறவைகளே, சொல்லுங்க. உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இங்க வந்தீங்க? ஐயா, காட்டுக்குள்ள இருக்க 2 காகங்கள் எங்களை எந்த பழங்களையும் சாப்பிட அனுமதிக்கிறது இல்ல. இந்த காட்டுக்குள்ள அவங்க மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவும் பசியில இருக்க பறவைகள் பழங்களை சாப்பிட போனா அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க. அதனால நிறைய பறவைகள் பசியோட வாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்ன அந்த மரம் பிறகு பக்கத்துல இருந்த மரத்துக்கு இப்படி கட்டளை இடுச்சு. தளபதி,
இதுக்கப்புறம் அந்த காகங்கள் எந்த மரத்துல இருந்தும் பழங்களை பறிச்சு சாப்பிட அனுமதிக்க கூடாது. இது என்னோட கட்டளை. இத சீக்கிரமா எல்லாருக்கும் தெரியப்படுத்து. இத கேட்ட அந்த மரம் உடனே தனக்கு பக்கத்துல உள்ள மரத்துக்கு இந்த செய்திய சொல்லுச்சு. உடனே அந்த மரம் அதுக்கும் பக்கத்துல உள்ள மரத்துக்கு அந்த செய்திய சொல்ல, இந்த மாதிரி அந்த வயதான மரம் சொன்ன செய்தி அந்த காட்டுல உள்ள எல்லா மரங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காங்கள் 2 பேரும் சீக்கிரமாவே கண் வச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. காலுஜி, எனக்கு இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, உடனே ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உன்னோட ஆசையை தீர்த்துக்க. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு ஆப்பிள் மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க அந்த மரத்துல போய் உட்கார்ந்ததும் ஒரு பெரிய மரக்கில வந்து காங்கள் 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ ஐயோ, வலி தாங்கலையே, வலி தாங்கலையே. அடிக்காத, என்ன அடிக்காத, கிளையே, எதுக்காக எங்களை அடிக்கிற? ஆனா காங்கள் இப்படி கத்துனதுக்கு யாரும் பதில் சொல்லவே இல்ல. காங்கள் அங்கிருந்து பறந்து போய் ஒரு கொய்யா மரத்து மேல உட்கார்ந்தாங்க. ஆனா அந்த கொய்யா மரமும் தன்னோட கிளையால காங்கள் 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி அந்த காட்டுல உள்ள எந்த மரத்துல போய் உட்கார்ந்தாலும் அந்த மரத்தோட கிளைகள் காங்கள் 2 பேரையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. இப்படி அந்த காட்டுக்குள்ள அடி வாங்கின காங்களால எந்த உணவையும் சாப்பிடவே முடியல. அதனால ஒரு இடத்துல உட்காந்து காங்கள் 2 பேரும் கண்ணீர் விட்டு ஆய ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயம் மற்ற எல்லா பறவைகளும் அந்த காட்டுல இருந்த பழங்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காலுஜி, எல்லா மரத்துக்கும் என்ன வந்துச்சு? ஏன் இப்படி நம்மள அடிச்சு விரட்டுறாங்க? கோரி, இதுக்கு முன்னாடி நாம மற்ற பறவைகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இங்க இருந்த பழங்களை நாமளே சாப்பிட்டோம். அது தப்புன்னு நமக்கு உணர்த்ததான் இந்த மரங்கள் இப்ப நம்மளை அடிச்சு விரட்டிட்டு மற்ற பறவைகளை பழங்களை சாப்பிட அனுமதிக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நாம எப்படி உயிர் பிழைக்கிறது? வேற வழியே இல்லை கோரி. ஏதாவது காஞ்ச தானியங்களை சாப்பிட்டு தான் இனிமே நாம உயிர் வாழணும். நாம செஞ்ச தப்புக்கு இயற்கை நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கு.